ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் ஸ்டோரி லைன் எதுவுமே யோசிக்கலை. ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோவில் ரெக்கார்ட் பண்ணலாமே அப்படின்னு உட்காந்துட்டேன். அண்ட் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் பக்கத்தில் அந்த ஹைப்புன்ற ஆப்ஷன் இருக்கும்ல, அதையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. நிறையா பேருக்கு அது சஜஷனில் போகும், ஓகேவா? அண்ட் தென் நம்ம 2K சுகர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் விஷஸ், ஓகே? ஸ்டார்டிங் டு எண்ட். எண்டு இல்லை, இப்போ வரையும் நீங்கள் ஸ்டில் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எப்போவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நம்ம ஒரு ஃபேமிலியாக க்ரோ ஆகலாம், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அண்ட் இதில் ஒயனுக்கு நான் நேம் ஒன்று வச்சுருக்கேன். ஒயனோட நேம் சக்தி, ஓகேவா? இந்த நேமோடய நம்ம போகலாம். ஹலோ சக்தி, கேட்குதாடி? மா கேட்குதுமா. ரூம்லாம் போயிட்டியாடி? ரூம்லாம் எப்படி இருக்குது? எல்லா வசதியாக இருக்கா? ஓகே தான்மா. பட் நம்ம வீடு அளவுக்கு இல்லை, பட் இட்ஸ் ஓகே. சரி சரி. போனோடனே சாப்பிட்டியா? சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது? ஓகே தான்மா. ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்கும்? எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். பட் அப்படி என்ன இருக்கும்? அப்படி என்ன நல்லா சமைக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிப்பேன். ஆனால் உண்மையிலே நல்லாவே இல்லைம்மா. சப்பாத்தின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஐயோ, அதை பிக்க கூட முடியல தெரியுமா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எப்படி இருக்க போகிறேன்னே தெரிலம்மா இந்த 2 வருஷம். இதுக்கு தாண்டி சொன்னேன், காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருக்கலாம்ல. நீ தான் மேல் படிப்பு படிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிற, என் பேச்சு கூட கேட்காம. இப்போ கூட சொல்லு, உங்கள் அப்பா கிட்டே சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்க சொல்கிறேன். அம்மா போம்மா, எப்போ பாரு இதே சொல்லிக்கிட்டு. எனக்கு மேரேஜ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் நல்லா படிக்கணும். அது மட்டும்தான் இப்போ மைண்டில் இருக்குது. சும்மா நொய் நொய் நொயின்னு இதே சொல்லிகிட்டு இருக்காத, அப்புறம் நான் காலே பண்ண மாட்டேன். சரிடி, கால்லாம் பண்ணாமலாம் இருக்காத, எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும், சரியா? அடிக்கடி கால் பண்ணடி. ஓகேம்மா. சரி, அங்கே இருக்க பிள்ளைங்க எதனா பேசிட்டுங்களா உங்ககிட்ட? இல்லை, அவ்வளோவா யாரும் பேசலை. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பேசினான். சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி. சாப்பாடு இங்கே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி சரி, அந்த பிள்ளைய ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோ, சரியா? வெளியில் எங்கே எதுனா போகிறா இருந்தால் தனியாக போகாத, அந்த பிள்ளையோடய போ. சரியா? சரிம்மா. சரி, நான் போகிறேன், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு வேறு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, நான் சீக்கிரமே தூங்கணும். சரி பாய். நீ அப்பாவும் சாப்பிட்டு சீக்கிரமே தூங்குங்க. சரிடி, பாய். பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஜிக்காக ஒரு சிட்டி சைடில் போயிருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களோட ஊர் வில்லேஜ் அந்த மாதிரி சைட் தான் இருக்கும். ஸோ ஹையர் எஜுகேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணுமே அப்படின்றதுக்காக, பிஜி பண்ணுறதுக்காக சிட்டி சைடு வந்திருப்பீங்க. முருகா, அவனை நம்பி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறேன். அந்த படத்தில் வர மாதிரிலாம் ரேகிங்லாம் இருக்காது தானே? இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த காலத்துலேயே போய் யாருனா ரேகிங் பண்ணுவாங்களா? நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். இந்த 2 வருஷம் எப்படியாச்சும் டக்குன்னு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும். இல்லைனா அம்மா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும். என்னால் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்க்கவே முடியாது. ப்ளீஸ் முருகா, எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஓகேவா? காலேஜ் பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. எல்லோரும் நியூ பீப்புளாக இருக்காங்க. ஒரு மூஞ்சி கூட தெரிஞ்ச மூஞ்சியே இல்லையே. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஒத்துக்காது, ஆகவும் ஆகாது, செட்டும் ஆகாது. அப்படியே இருந்தாலும் பாதியிலே புட்டுக்கிட்டு போயிடும். இப்போ வேறு நியூ செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவகிட்ட க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்டாகி அதுவும் அதுக்கப்புறம் பாதியிலே போயிடும். இல்லை, நம்ம யாரு கூடயுமே அட்டாச்சே ஆகக்கூடாது.
யார் கூடயுமே ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். சக்தி, யார்கிட்டையும் ஃப்ரெண்டு பிடிக்காது, சரியா? சரி, போகலாம். காலேஜ் பார்க்கவே அழகாக இருக்குல்ல? இந்த மாதிரி ஆடில் தான் பார்த்துருக்கேன். கடைசியில் நானே இந்த மாதிரி பெரிய காலேஜில் வந்து படிக்க போகிறேன். சூப்பர். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி. இவ்வளோ ஜங்குக், நீயா? ஜேகே, சொன்ன புரிஞ்சுக்கோ ஜேகே. இது சரி வராது, சொன்ன புரிஞ்சுக்கோ. எதுடி சரி வராது? எது சரி வராது? இல்லை, என்னால் முடியாது சக்தி. நீ என்ன சொன்னாலும் என்னால் முடியாது. நீ சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேன். நீ சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? என்னால் முடியாது. ஓ ஜேகே, உனக்கு ஏன்னு புரிய மாட்டுது? நீ தானே சொன்ன. நான் உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்திட்டு மட்டும்தான் இருக்கேன். என்னோடய லவ் உனக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் உன்னை டாய் மாதிரி யூஸ் பண்ணுறேன். உன்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டேறேன் அப்படின்னு. இதெல்லாம் நீ எவ்வளோ ஹர்ட் ஆகி என்கிட்ட சொல்லியிருப்பேன்னு எனக்கு புரியுது. இது ஒரு கட்டத்தில் என்னோடய லவ் உனக்கு ஓவர் கேராக தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. இதனால் என்ன பனிஷ்மெண்ட் இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இது கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தோணலை. இட்ஸ் பிரேக்கப் ஜங்குக், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்னால் முடியாதுடி, என்னால் முடியாது. ஆமாம், நான் சொன்னேன்தான். என்னை நீ ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்தான். கொஞ்சம் கூட என்னோடய ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நீ ஒன்று புரிஞ்சுட்டு நீ ஒன்று பண்ணும் போது எனக்கு கோவம் வரும் தான். ஒரு சில நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான். என்னடா அது, அவள் புரிஞ்சுப்பான்னு சொல்லி தான் நம்ம அவகிட்ட போகிறோம், ஆனால் அவளும் புரிஞ்சுக்காம அதுக்கு சண்டை மட்டும்தானே போடுறா அப்படின்னு எவ்வளோ டைம் நானும் அழுதுருக்கேன். அதெல்லாம் இருக்குதான். பட் அதுக்காக உன்னை எப்படி நான் விட முடியும்? விட்டுட்டு போகிறது மட்டும்தான் உனக்கு சொல்யூஷனாக இருக்கா? சொல்றி, விட்டுட்டு போகிறது மட்டும்தான் உனக்கு சொல்யூஷனா? என்னால் முடியாது. அதுதான் சொல்யூஷன் அப்படின்னா அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பாரு ஜேகே, நான் நல்லா முடிவு பண்ணி தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன். என்னை மாற்ற ட்ரை பண்ணாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் ஃபோனை கட் பண்ணுறேன் அண்ட் நான் உன்னை பிளாக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் உன் லைஃப்பில் வர மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ண அப்படின்னா நான் உன்னை பிளாக் பண்ணிவிடுவேன். என்ன திமுறா? திமுறாடி? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ பேசிகிட்டே போயிட்டுருக்க. நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, என் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க. நீயா ஒன்று முடிவு பண்ணி அதை சொல்லுவேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? என்னால் முடியாது, நீ இப்போ பேசி தான் ஆகணும். என்னால் முடியாது ஜேகே. உன்னாலைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்னை பயமுறுத்தி காட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற பொண்ணு நான் கிடையாது. என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் இப்போவே ஃபோன் கட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணுறேன். கட். கட் பண்ணிட்டியா? எவ்வளோ திமிரு இருந்தா ஃபோனை கட் பண்ணுவேன்? என்னடி, நான் இந்த வாய்ஸ் நோட்டை நீ கேட்பியான்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோ, நான் என்றைக்குமே மூவ் ஆன் ஆக மாட்டேன். இப்போ நீ என்னை விட்டுட்டு போகிறல்ல, என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறல்ல, குப்பை மாதிரி மிதிச்சிட்டு போகிறல்ல, என் ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஒரு நாள் என்னை பற்றி புரிஞ்சுப்படி. அப்போ நீ ரெக்ரெட் பண்ணுவ என்னை விட்டுட்டு போனதுக்கு. ஆனால் அப்போ நான் இருக்க மாட்டேன். நான் அப்படியே செத்தாலும் அதுக்கு ரீசன் நீ மட்டும்தான். ஒரு நாள் மட்டும்தான் என் லைஃப் மாறுறதுக்கு ரீசனே. என்னை விட்டு போகிறல்ல? புரிஞ்சுக்கோடி. என்னால் உன்னை விட முடியாது.
உன்னை எப்படி நான் விட்டுட்டு இருப்பேன்? ஆ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்டி, கடைசி வரை நான் உன் கூட இருப்பேன்னு. இப்போ பாதியிலே போனா எப்படி என்னால் போக முடியும்? ஆ பாரேன், இந்த வாய்ஸ் நோட கேட்க கூட மாட்டேன். ஆ வாட்ஸ்அப்லேயும் பிளாக் பண்ணிட்டேன்ல. என்னடி பண்ண நான் என்ன பண்ணிட்டேன்? என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. அதை கூட புரிஞ்சுக்காம, எனக்கு எவ்வளோ வலிக்கும்னு கூட புரிஞ்சுக்காம என்னை விட்டு போகிறேன்ல. அப்படி போயிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிருமாடி? நீ பிளாக் பண்ணக்கப்புறமும் நான் வாய்ஸ் நோட் போட்டுட்ருக்கேன். என்ன யூஸ்? ஒரு நாள் என்னை தேடி வருவேன். தேடி வருவியா மாட்டியா? போகாத சக்தி. சாரி ஜங்குக், இது சரி வராது. இதுக்கு மேலே நம்ம ஒன்றா இருந்தோம்னா உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். போதும் ஜங்குக், இதுக்கு மேலே நல்ல வேர்ட்ஸ் கேட்க முடியாது. நிறைய வேர்ட்ஸ் கேட்டுட்டேன், நிறைய அடி வாங்கிட்டேன். இதுக்கு மேலே தெம்பு இல்லை. போதும், இனி நான் உன் லைஃப்குள்ளே வரவே மாட்டேன். நான் இருந்தா தானே என்னோட லவ் உனக்கு ஒரு மாதிரி தெரியுது. நான் இருக்கிறனால தானே எல்லாம் உனக்கு புரியல. இனி நான் இருக்க மாட்டேன். என்னோட லவ் இனி உனக்கு கிடையாது. இனி நான் வரவே மாட்டேன். எவ்வளோ நினைச்சாலும் நான் வரவே மாட்டேன். இட்ஸ் ஓகே. நீ சொல்லிட்டே இருப்பல்ல, எப்போவுமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காத, உன்னோட செல்ஃபை நீயே கேர் பண்ணிக்கோ, நீயே தனியாக வாழ பழகிக்கோன்னு. அப்போல்லாம் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். என்னவன் நம்மளை தனியாக இருக்க சொல்கிறான் அப்படின்னு. இப்போதான் புரியுது, இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஓகே ஜங்குக், இனிமே யாரோட துணையும் இல்லாமல் நான் தனியாக என் லைஃப்பை வாழ்ந்துக்கிறேன். நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். ஐ ஹோப் நான் மூவ் ஆன் ஆகிடுவேன். சேம் அதே மாதிரியும் நீ மூவ் ஆன் ஆகிடுவேன் நான் நம்புகிறேன். மூவ் ஆன் ஆக்கி தான் ஆகணும் ஜங்குக், வேறு வழி இல்லை. இது அவ்வளோதான், முடிஞ்சு. இட்ஸ் ஓவர் அப்படின்னு நீங்கள் இந்த பக்கம் அழுதுட்ருக்கீங்க, ஜங்குக் அந்த பக்கம் அழுதுட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் 2 years இன் ப்ரெசண்ட் நீங்களும் ஜங்குக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஜங்குக் கண்ணில் அவ்வளோ கோவம் ப்ளஸ் பெயின் தெரியுது. உங்கள் கண்ணில் ஒரு மாதிரியான ஏக்கம், ரொம்ப பெயின், அந்த லுக்கில் அப்படியே தெரியுது. ஸோ 2 பேருமே எதுவுமே பேசிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு, ஹாய் ஜங்குக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சக்தி? நல்லா இருக்கேன். பார்த்து 2 வருஷம் ஆச்சுல்ல. அதில் அடையாளமே தெரியாமல் மாறிட்டீங்க. என்ன பண்ணுறது, டைம் மாறுதில்ல. ஸோ நம்மளும் மாறி தானே ஆகணும். எஸ், நீங்களும் நிறையா மாறிட்டீங்க சக்தி. சரி, லைஃப்லாம் எப்படி போகுது? இங்கே என்ன பண்ணுறீங்க? அது நான் இங்கே தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன், MBA பண்ணலான்னு. ஓ, இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? என்ன டிபார்ட்மெண்ட்? கம்பெனி செக்ரட்டரியா? நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா?
ஃபர்ஸ்ட் இயரா? ம். ஆமாம். ஏன்? ஓ! இந்த டிபார்ட்மெண்ட் தானா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமேல் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் அனுபவிக்க போகிறீங்க. பிகாஸ் நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான். உனக்கு சீனியர். சாரி, மரியாதை முக்கியம் இல்லை, உங்களுக்கு சீனியர் சக்தி. ம், நம்ம இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணலாம். பை, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு இல்லை, என்னடா அவன் நல்லா தான் பேசிக்கிருந்தா திடீர்னு ஒரு மாதிரி மாறுறானே அப்படின்ற மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஆக்சுவலாக நான் அதை ரெக்கார்ட் பண்ணது வந்துட்டு ஒன் ஷாட்டாக தான் போடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போது நான் ஒரு சீனும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தென் அதுக்கு ஃபீல் கொடுத்து ஒரு சீனும் நான் டயலாக் வச்சு அதில் ஃபீல் பண்ணி நான் பேசுகிறனால எனக்கே தெரியாமல் 2 மணி நேரத்துக்கிட்ட போயிருச்சு. ஸோ அதை பொறுமையாக கேட்குற அளவுக்கு உங்களுக்கும் பேஷன்ஸ் இருக்காதுல்ல, போர் அடிக்காமல் இருக்கணும்ல. இதை ஒரு மினி சீரீஸாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பிளான். இன்னும் கொஞ்சம் நிறையா சீன்ஸ்லாம் நான் கொஞ்சம் காமெடியாக லவ்வாக கொண்டு போகலான்னு நான் நினச்சிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாய், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.